வணக்கம். அனைவருக்கும் மகிழ்ச்சி, நிம்மதி நிறைந்த ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமைய வேண்டும் என ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வாழ்த்திக் கொண்டு அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதனூடாக சுறுசுறுப்பாகவும் அதே போன்று நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். நல்ல ஆரோக்கியம் என்பது எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் தங்கியிருக்கின்றது. அந்த அளவில் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, ஆரோக்கியமாக வாழ்வதனூடாக எவ்வாறான நோய்களிலிருந்து தப்பிக்க முடியும், இந்த கேள்விகளுக்குத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விடை காண போகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய ஸ்தாபனத்தில் உள்ள சகல ஊழியர்கள், எல்லா முகாமையாளர்கள் எல்லோருக்கும் இந்த வருடம் நல்ல உயர்வுகளும் மகிழ்வாகவும் நிம்மதியாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்துவதோடு, இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு, எமது நாட்டு மக்கள் எல்லோருக்கும் இந்த புது வருடம், ஆங்கில புது வருடம் மிகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆரோக்கியமானதாக அமைய வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிச்சயமாக. அந்த அளவில் இன்று நாங்கள் ஆரோக்கியம் சார்ந்து பல விடயங்களை பேச போகின்றோம். பொதுவாக பார்த்தால் இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது கேஸ்ட்ரிக். பொதுவாக இந்த வயிற்றுப்புண் அதிகபட்சமாக சாப்பாட்டில் அக்கறை கொள்ளாதவர்களாக காணப்படுகின்றார்கள். இது குறித்து விளக்க முடியுமா? இன்றைய இந்த புத்தாண்டில் நாங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் முதல் சொன்ன மாதிரி தான் இந்த பிரச்சனைகளை வராமல் அப்படி தடுத்து நாங்கள் என்னை பொறுத்தவரையில் நான் முந்தியும் சொல்லியிருப்பேன், ஒரு வைத்தியர்களுடைய அல்லது ஒரு நாட்டின் சுகாதாரத்துறையின் வெற்றி என்கின்றது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கு மூடுவிழாவாக இருக்க வேணும். இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு வரக்கூடிய நோயாளர்கள் எண்ணிக்கை குறைகின்றதாயின் அந்த நாடு ஆரோக்கியமான நாடாக மாறுகின்றது என்பது அதுதான் வைத்தியத்துறையின் வெற்றியாகவும் அந்த வைத்தியர்களுக்கு பெருமிதமாகவும் இருக்க வேணும். நோயாளிகளை கூட பார்க்குறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது, நோயாளிகளை குறைக்க வேணும். அந்த வழியில் நாங்கள் இன்றைக்கு இந்த புது வருடத்தில் எப்படி இப்போ நீங்கள் முதலாக இரைப்பை அழற்சி கேஸ்ட்ரைட்டிஸை எப்படி வராமல் தடுக்கலாம், இது சம்பந்தம் நீங்கள் ஒரு நோயாளியாக போகவே கூடாதுன்ற நிலைமையில் மிகவும் சிம்பிளான முறையில் தான் சொல்ல போகிறேன். முக்கியமாக இரைப்பை என்கின்றது ஒரு உணவு கால்வாயில் உள்ள ஒரு முக்கியமான உறுப்பு. மற்றது உணவோடு நேரடியாக சம்பந்தப்படுகின்ற உறுப்பு. அதாவது சிறுகுடல் பெருங்குடல் பகுதிகள் உணவு அரைக்கப்பட்டு சமவடைந்த பிறகுதான் தொடர்பாகின்றது. ஆனால் இரைப்பையும் வாய்க்குழியும் நேரடியாக நாங்கள் என்ன உணவை அருந்துகின்றோமோ அப்படி நேரடியாக ஃபேஸ் பண்ணிவிடும். இரைப்பையில் நேரடியாக தொடர்பு ஏற்படும். ஆனபடியால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டின் அளவு, சாப்பிட்ற அந்த உணவின் அந்த எடுக்கிற நேரங்கள் அதுகள் மூன்றும் கட்டாயம் தாக்கம் ஏற்படுது. இது நான் பல முறை இரைப்பை அழற்சிகின்ற அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் என்கின்ற நிகழ்ச்சி செய்யும்போது சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தாண்டிலே திருப்பியாவது ஞாபகப்படுத்துவதற்கு கூட நாங்கள் வருமுன் காப்பது நன்றென்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைய, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்ற கோட்பாட்டுக்கு அமைய கேஸ்ட்ரைட்டிஸை வராமல் தடுக்கிறது எப்படி என்றால், முதலாவது நான் சொல்லுவேன், நீங்கள் வளமையாக இருக்கின்ற உங்களோட வாழ்க்கை, உங்களோட குடும்பத்தவர்கள், அது தமிழர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், கிறிஸ்டியன்களாக இருக்கலாம், அது எந்த மதமாகவும் இருக்கலாம், தமிழ் பேசும் மக்களாக இருக்கலாம், சிங்கள மொழி பேசுகிறவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற ஃபுட் ஐட்டம் இருக்குது. அதை விட ஒவ்வொரு இனத்தவர்கள், ஒவ்வொரு சமயத்தவர்களுக்கு ஃபுட் ஐட்டம் இருக்குது. அது சின்ன வயதிலேருந்து நீங்கள் பழக்கப்பட்ட உணவு பழக்க வழக்கம். அதை பெரும்பாலும் நீங்கள் மேவி போய் கொண்டிருப்பீங்களா, அதையே பழக்கப்பட்டிருப்பீங்களான்னா உங்களுக்கு முதலாவதாக இந்த இரைப்பை அழற்சி வருவதை தடுக்கலாம். அதை விட நீங்கள் எடுக்கின்ற அளவை ஒரே சீரான அளவாக எடுக்க வேணும், அந்த குவான்டிட்டி. மற்றது எடுக்கிற டைமிங், காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இடைவேளை ஈவினிங் பின்னரங்களில் நாங்கள் எடுக்கக்கூடிய சின்ன ஷார்ட் ஈட்ஸோ அல்லது டீ போன்ற பானங்கள். மற்றது 10 மணிக்கு எடுக்கின்ற ஆகாரம். மற்றது முக்கியமானது நீர் அருந்துகின்ற அளவு, நீர் அருந்துகின்ற அந்த நீர் நல்ல சுத்தமானதாக இருக்க வேணும். மற்றது சுட்டார்ந்த தண்ணியாக இருந்தால் இன்னும் நல்ல. அப்படியாக நாங்கள் இது
நான் இது ஒரு ரிமைண்டர் தான், இதில் ஒன்றும் புது விஷயமே இல்லை. இன்றைக்கு சொல்ல போகிற பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் திருப்பியாக ரிமைண்ட் பண்ண தான் வந்திருக்கிறேன். அப்போ எடுக்கின்ற உணவு பழக்க வழக்கங்களை உங்களுக்கு பழமையாகவே சின்னலேருந்து பழக்கப்பட்ட உணவுகளை எடுக்க பார்க்க வேணும். ரெண்டாவது டைமிங்கை ஒரே டைமுக்கு எடுத்து பழக்க வேணும். அப்போ தான் அந்த உடம்பு அதுக்கு பழக்கப்பட்டு அதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் உணவு 6 மணிக்கு எடுத்து, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு எடுத்து, ஒரு நாளைக்கு 9 மணிக்கு எடுத்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கும். அதே மாதிரி தான் எந்த ஒரு பிரச்சனை இவனோட ஒரு நீங்கள் எடுக்க வீட்டில் ஒரு துறப்பு தேனும் ஒரு இடத்துல வைக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வச்சிங்கன்னா நீங்கள் பெரிய தடுமாட்டமாக இருக்கும். இருந்தால் அப்படி ஒரு குறிப்பிட்ட அறையை திறக்கிறதுக்கு அந்த துறப்பை எடுத்துக்கிட வேண்டி வேணும். ஒரே இடத்துல வச்சு எடுப்பீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி தான் உணவு பழக்க வழங்குற பொடியே அந்த சிஸ்டத்துக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்க வேணும். அது சில பேர்கிட்ட வேலை அவர்கள் திருமணமான பிறகு சில பேருக்கு ஒரு பெண்களுக்கு சில ட்ரெடிஷன் மாறலாம். பிள்ளைகளை எல்லாம் அனுப்பிட்டு தான் அப்போ அந்த டைமுக்கு ஃப்ரீயான டைமுக்கு எடுக்க வேணும். டைமிங் பட் எடுக்கிற அளவு, எடுக்கிற அது தன்மை, இது முக்கியம். இதை விட எங்களுக்கு வயிற்றுக்கு ஆகாத சில தீய பழக்கம், குறிப்பாக ஆல்கஹால், சில தேவையில்லாத காரமான அந்த நாவுக்கு சுவையான சாமான் சொல்லி எடுக்கிற உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாதவங்க நீங்கள் தவித்து கொள்ள வேணும். துப்புரவு எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட தினங்களில், குறிப்பிட்ட வைபவங்களில், குறிப்பிட்ட ஒரு இடத்துல தற்செயலாக எடுக்க வேண்டி வந்தால் எடுக்கிற ஒரு பிரச்சனை இல்லை. அதை நிரந்தரமாக ஆக்கக்கூடக்கூடாது. இதுகள் இரைப்பை அழற்சியை பெரும்பாலும் தடுக்கிறதுக்குரிய மிகவும் அடிப்படையான வழிமுறைகளாக இருக்கும். நிச்சயமாக, அதாவது பாரம்பரிய உணவுகளை சிறு வயது முதலே நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய உணவுகளை கடைபிடித்தல் மிக அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று பார்த்தால் நேரம், எடுக்கக்கூடிய அளவு என்பதும் மிக மிக முக்கியம். அதே போன்று நீர் அருந்துவதும் இதற்கு மிக சிறந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான விடயங்களை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக இரைப்பை அழற்சியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பல்வேறு வழிகள் காணப்படுகின்றன என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பொதுவாக எங்களுடைய உடல் சார்ந்த ஆரோக்கியங்களில் எவ்வளவு தூரம் கவனிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. அந்த அளவில் நாங்கள் ஆரம்பத்தில் இரைப்பை அழற்சி குறித்து பார்த்திருந்தோம். அது எதனால் ஏற்படுகின்றது, எவ்வாறான விடயங்களை நாங்கள் கடைபிடிப்பதன் ஊடாக அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கின்றவாறு இன்றைய தினம் எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். அந்த அளவில் இரைப்பை அழற்சியிலிருந்து எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும், அதற்கான வழிமுறைகள் குறித்து நீங்கள் கூறியிருந்தீர்கள். பொதுவாக இந்த விரதம் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கேற்ப மாறுபட்டு இருக்கின்றது. பொதுவாக சிலர் 10 நாட்கள் இருப்பார்கள், சிலர் 1 மாதத்திற்காக தங்களுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனால் ஏதாவது இரைப்பை அழற்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன? நல்ல கேள்வி. கன பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. அது குறிப்பாக நாங்கள் தமிழ் பேசும் மக்களில் முஸ்லீம் சமூகத்தவர்களும் இந்துக்களும் கூடுதலாக இந்த சமயம் ரீதியான விரதங்கள் பிடிக்கிறது, நீங்கள் சொன்ன ஃபாஸ்டிங், அதாவது அது ஒரு நோன்பு மாதிரி செய்கிறது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வளமையாக சின்ன வயதிலேருந்தே பழக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு, குறிப்பிட்ட மாதங்களில் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு நோன்பு காலம், இது தமிழர்களுக்கு அந்த கந்த சஷ்டி இருக்குது, மற்றது சில அவருடைய ஊர் திருவிழா, அவர்களுடைய கோயில்களில் இருக்கக்கூடிய திருநாட்கள், விசேஷ நாட்களில் அவர்கள் அந்த விரதம் இருப்பார்கள். சில பேர் காலை உணவை மட்டும் விடுவார்கள், சிலர் 3 பேர் விடுவார்கள் ஆகாரங்கள் எடுத்து. அதுக்குரிய முறைகள் இருக்குது. இந்த சமய முறைகள்லேயே ஒன்றும் பிழையானதாக நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் சமய முறைகளில் சொல்கிறத அந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி கடைப்பிடிக்கும் போது அதில் எந்த பிரச்சனையும் பெறது சான்ஸ் இல்லை. ஈவன் முஸ்லீம் சகோதரர்கள் அந்த ஒரு நாள் முழுதும் சாப்பிட மாட்டோம், தண்ணி கூட குடிக்கிற மாதிரி தான் தெரியல. இரவு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு மேலே அதுக்கெல்லாம் அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த முறைப்படி செய்ய அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இந்துக்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறை அந்த சமயம் அந்த எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சில பேர் கந்தசஷ்டி விரதம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நான் இந்துவாக இருக்கக்கூடிய நான் தெரிஞ்ச சொல்கிறேன். கந்தசஷ்டி விரதம்னா அது காலையிலேருந்து இரவு மட்டும் 6 நாளும் சாப்பிடக்கூடாது. அதில் பால் அல்ல பழம் சாப்பிடலாம். அந்த நாட்களில் நீங்கள் வீட்டில் இருக்கணும், இல்லை கோயிலில் போய் இல்லை அமைதியானத்தில் இருக்க வேணும். கந்தசஷ்டி விரதம் பிடிச்சி கொண்டு நான் ஒரு சத்து சிகிச்சை நிபுணர் போய் ஆப்ரேஷன் பண்ண போகக்கூடாது. நான் போய் விரதம் பிடிக்கிறேன்னு சொல்லி போட்டேன், சின்னலேருந்து பிடிச்சேன் பிடிக்கிறேன்னு போட்டு இன்றைக்கு ஒரு கேஷுவாலிட்டியோட என்னுடைய லிஸ்ட் ஒன்றை போய் செய்ய போயிருக்கேன். அதை நான் பேஷண்ட் செய்த துரோகமாக தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய உடம்பில் அந்த எனர்ஜி இருக்காது. அது அந்த ஃபாஸ்டிங்னா நீங்கள் அமைதியான ஒரு இடத்துலேருந்து பிரார்த்தனை செய்து தியானம் செய்து வீட்டில் அமைதியாக இருந்தீங்கன்னா அது சரி. அந்த முறைப்படி பிடிப்பீர்களாக இருந்தால் விரதங்களில் ஒரு பிரச்சனையும் இல்லை, கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றது சான்ஸ் இல்லை. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு முறையண்டபடியத்தான் சமயம் என்கின்றது என்னை பொறுத்தவரை ஒரு மெடிக்கல் சயின்ஸ் என்று தான் நான் யோசிப்பேன். கன விஷயங்கள்
நாங்கள் சமய ரீதியாக செய்கிற விஷயங்கள் அது இந்து மதம் மட்டுமல்ல, ஈவன் பௌத்த மதமாக இருக்கட்டும், ஃபிலோசஃபி அந்த முறைப்படி, முஸ்லீம் இது கிறிஸ்டியானிட்டி எல்லாத்துலேயும் அந்த உங்களோட மதங்களை நீங்கள் சரியாக கடைப்பிடிப்பீர்களாக இருந்தால் அதில் ஒரு சயின்ஸ் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம், ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் செய்கிற பிள்ளை என்னென்னா, நாங்கள் அதுக்குள்ள சில ஆல்டர்னேஷனை செய்து நாங்கள் சொன்னதில் செய்து கொண்டு அதோட நாங்களும் சில விஷயங்களை அட் பண்ணி அல்லது அவாய்ட் பண்ணுறதால தான் பிரச்சனை விலைக்கு வந்தாங்க. அப்படியா அந்த விஷயத்தில் சமயம் சம்மந்தமான விரதங்கள் என்ற விஷயத்தில் நீங்கள் உங்களோட சமயங்களில் சொல்லப்பட்ட முறைப்படி அந்த மன அமைதியோடு அந்த உடலை அமைதியாக வச்சுக்கக்கூடிய மாதிரியான முறையில் செய்வீங்களா, அந்தந்த மாதங்களில் அந்த குறிப்பிட்ட செய்வீங்களா இருந்தால் கட்டாயம் அதை பிடிக்கலாம். அதால் இறப்பை அழற்சி வேறும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு இறப்பை அழற்சி இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தால் வந்துட்டுது, அல்ல இறப்பையில் புண் இருக்குது, அல்ல இறப்பையில் கேன்சர் போன்றமான பிரச்சனைகள், நீங்கள் ஏற்கனவே இறப்பை சம்மந்தமான ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு விரதங்கள் பிடிக்கிறது கூடாமல் இருக்குது, இதுக்கு பிடிக்க வேணாம்னு சொன்ன பிறகு நீங்கள் பிடிக்கிறது நான் அவ்வளோ அட்வைஸாக சொல்ல மாட்டேன். உடலில் குடல் சம்மந்தமான களம் சம்மந்தமான ஈசோஃபேகஸ் அல்லது குடலில் மற்ற வயிற்றில் ஏதாவது சம்மந்தமாக ஒரு ஆப்ரேஷன் செய்து ஈவன் பித்தப்பை அகற்றப்பட்டவர் கூட விரதங்கள் பிடிக்க வேணாம், நீங்கள் அதால் பிரச்சனை வருமானு கூட வைத்திய நிபுணர் ஆலோசனை சொன்னால் அதுபடி செய்கிறது நல்ல. விரதத்தை வேறு ஒரு முறையில் நீங்கள் கடைபிடிச்சு கொள்ளலாம்னு தான் சொல்லுவேன். நிச்சயமாக, அதாவது விரதம் பிடிப்பதின் ஊடாக இறப்பை அழற்சி ஏற்படக்கூடுமா என்பதற்கான அருமையான பதிலை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். பொதுவாக சிறு வயது முதலே நாங்கள் பாரம்பரியமாக அதை கடைபிடிப்பதின் ஊடாக எங்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதே போன்று வைத்தியரின் சில அறிவுரைகளை எடுத்துக்கொள்வதன் ஊடாகவும் அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே போன்று பார்த்தால் இந்த இறப்பை அழற்சிக்கு மருத்துவம் எடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், அவர்கள் எப்படி தங்களை அதிகபட்சமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும்? இறப்பை அழற்சி என்று டயக்னோஸ் பண்ணப்பட்ட இல்லை இறப்பையில் புண்கள் இருப்பவர்களுக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குரிய நாங்கள் கொடுக்குற மருந்துகள் இறப்பையில் வரக்கூடிய ஆசிட் அதை செக்ரிஷனை குறைக்கக்கூடிய மருந்துகளும் கொடுப்போம். மற்றது வரக்கூடிய ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அல்கலி சம்மந்தமான ஒரு பானி சிறப்பும் கொடுப்போம். மற்றது அந்த புண் மாறக்கூடியதாக இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்கும் கொடுப்போம். அப்போ அந்த கால அளவீட்டு அந்தந்த கொடுத்த மருந்துகளை சரியாக எடுக்க வேணும். அதே நேரத்தில் நாங்கள் அப்படி ஒரு இறப்பை அழற்சி மருந்துகள் எடுக்கிறவர்கள் கட்டாயமாக அந்த உணவு பழக்க வழக்கம் மேல் கவனமாக இருக்க வேணும். அப்படி மருந்துகள் எடுத்துக்கொண்டதாக இருக்கிறதால நாங்கள் இனி உரைப்பு சாப்பிடலாம், ஆல்கோஹால் எடுக்கலாம், அல்லது நான் ஸ்பைஸியாக சாப்பிடலாம், ஆயிலியாக சாப்பிடலாம்னு யோசிக்கணும். ஆயில் ஸ்பைசி இந்த காரமானது உரைப்பானது மற்றது எண்ணெய் கூடின சாப்பாடுகள் பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஒரு 30, 35, 40 வயதுக்கு பிறகு நீங்கள் அவாய்ட் பண்ண நல்லம். அப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி மருந்து எடுக்கணும்னு சொன்னால் இன்னும் கவனமாக இருக்க வேணும். அதில் முக்கியமாக நீங்கள் ஆல்கோஹால் எடுப்பவர்கள் இளைஞர்களாக இருக்கலாம், வயது ஆண்களாக இருக்கலாம், அதை முட்டாக நிப்பாட்ட வேணும். அதில் குறைக்கிறவன்ற கதையே இருக்கக்கூடாது. நீங்கள் இறப்பை அழற்சி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இவன் ஒரு எப்பாளத்தில் ஒரு பார்ட்டியில் நான் எடுக்கிறேன் டாக்டர், ஒரு வெட்டிங்கில் எடுப்பேன், ஃபங்க்ஷனில் மட்டும் தான் எடுக்கிறேன், அது கூட எடுக்கக்கூடாது. அதுகள் கவனமாக இருக்க வேணும். நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் அந்த சில நடைமுறை கடைப்பிடிச்சி ஆகணும். அதில் நாங்கள் கண்டிப்பாக தான் இருக்க வேணும். மற்றபடி நீங்கள் உங்களோட அந்த நான் சொன்ன மாதிரி எப்பாளத்தில் ஒரு சில ஆல்ட்ரேஷன் வரைக்கும் அது நீங்கள் அதில் போகிறதுல பெரிய பிள்ளையாக இருக்காது. நிச்சயமாக, அதாவது இந்த இறப்பை அழற்சிக்கு மருத்துவம் எடுக்கக்கூடியவர்கள் எண்ணெய் கார உணவுகளில் அதீத கவனம் எடுத்துக்கொள்வது மிக அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று தீய பழக்க வழக்கங்களில் இருந்தும் அவர்கள் விடுபடுவது மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் சிலருக்கு சிறு வயது முதலே இந்த கார உணவு அதே போன்று எண்ணெய் உணவில் அதீத பிடிப்பு காணப்படும். எவ்வாறான சூழ்நிலைகள் வந்தாலும் அவ்வாறான உணவுகளை அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். எனக்கு சிறு வயது முதலே இது பிடித்த உணவாக இருக்கின்றது, அதனை நான் உட்கொள்வேன் என்கிறவாறு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கின்றது? அப்படியானவர்கள் அதான் நான் சொன்னது என்னென்னா, சிறு வயதிலேருந்து சில உணவு பழக்கங்கள் பழக்கப்பட்டவர்கள். இவன் நீங்கள் மேலத்தேயமாக இருக்கலாம். இப்போ ஜப்பான் போன்ற நாடுகள், சைனாவில் போனால் நாங்கள் சாப்பிடாத சில உணவு வகைகளை எங்களுக்கு அருவருப்பை கூடக்கூடிய சாப்பாடு கூட இனிமையான உணவாக அவர்களுடைய மெயின் மெனுவாக கூட இருக்கும். அப்போ சின்னல்லேருந்து பழக்கப்பட்டவர்கள் ஜெனட்டிக்காக அந்த ட்ரெடிஷனில் வளர்ந்தவர்கள் அந்தந்த நாடுகளில் அவர்களுக்கு நான் அதால் இடைப்பையிலையோ அந்த உடல்லையோ பிரச்சனைகள் ஏற்படுறதா குறைவாக தான் இருக்கும். அவர்கள் அதுக்கு பழக்கப்பட்டு விடுவார்கள். சிறு வயதிலிருந்தே கூட ஆயிலியாக காரமாக சாப்பிட்டவர்களுக்கு அந்த உடல் அமைப்பு அதுக்கு பழக்கப்பட்டு விடும். ஆனால் அவர்கள் உடல் பருமன் அடையலாம். அவர்களுடைய நீங்கள் பார்த்தா தெரியும், கூட ஃபெட் சாப்பிட்ற சில நாட்டில் இருக்கக்கூடிய மேலத்தியவர்களையும் எங்களோட நாட்டில் உள்ளதையும் பார்த்தா எங்களுக்கு
உடல் உழைப்பு கூட, அவர்கள் இலகுவான, அவர்கள் குளிர் தேசம், அவர்களுக்கு சாப்பாடு, அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேட் வருவதும், அவர்களுடைய உடல் பெருமினாக எல்லாம் ஒபிசிட்டி என்கின்ற பிரச்சனை, அதால் வேறு பிரச்சனை கொண்டுடலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஃபேட் அல்லது உரைப்பதில் கூட சாப்பிடும்போது நாவுக்கு சுவையாக இருக்கும்போது நான் கூட சாப்பிட்டு தான் பார்ப்போம். அப்படி அன்றைக்கு அதை நாங்கள் வேப்பம், கசப்பு இல்லை அறுசுவைன்னு சொல்லுவோம், அறுசுவை உணவுண்டு. அதில் சேர்க்கும்போது நாங்கள் அளவாக சேர்த்துக்கொள்வோம். இப்போ பாகக்காயெல்லாம் கணக்கு சாப்பிட முடியாது, ஆனால் அது நல்ல ஹெல்த்தியானது. அதை சாப்பிட்றதுக்கு நாங்கள் சாப்பிட்ற அளவு குறைப்போம். அது ஒரு வழியில் எங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம்தான். வேப்பம் இதிலேருந்து பூப்பை வரக்கூடிய அந்த வடகம் என்கின்ற ஒரு யாழ்ப்பாண பகுதியில் நாங்கள் பார்த்துருப்போம். அது ஒரு இயற்கையாக ஒரு பூச்சிக்கொல்லி, அதில் வேம் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய இதுகள் இருக்குது. அந்த நாட்களில் நான் நிற்கையில் இந்த பூச்சி மருந்துகள் குடித்த மாதிரி பூச்சிக்குரிய மாத்திரைகள் எடுக்கிறது இல்லை. இப்படியான இயற்கையாகவே சில ஒவ்வொரு அதே மாதிரி குறிப்பிட்ட காலத்தில் அந்த குறிப்பிட்ட உணவுகள் சேர்ப்பினோம், குறிப்பிட்ட தினங்களில் தான் அந்த உணவுகள் சேர்ப்பினோம். அப்போ ஒவ்வொரு நாளும் சாப்பிட மீறாது. அது எங்களோட சமயமோ எங்களோட கலாச்சாரமோ எங்களோட கல்ச்சர் அது எந்தவா இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான முறையை தான் வச்சுக்கணும். அதை சகிக்கக்கூடிய மாதிரி தான் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் பாகக்காய் சேவிக்கணும்னு சொல்லியில்லை, ஒவ்வொரு நாளும் வடகம் சாப்பிடணும் கூட சொல்லியில்லை. அதே மாதிரி தான் நீங்கள் உரைப்பு அல்லது ஃபெட்டை சின்ன சாப்பிட்டு பழகினா உங்களுக்கு உடலில் அந்த கஸ்டைட்டிஸ் வாரது இருக்காது, ஆனால் அது உடலை பெருமனாக்கும். உடல் பெருமனாகிறது பெரிய பிரச்சனை. இப்போ வெளிநாடுகள் நாங்கள் இதற்கு போயிருக்க ரிசர்ச் இதற்கு போயிருக்க அங்கே மெயின் ப்ராப்ளம் ஒபிசிட்டி. எங்களோட நாட்டிலேயும் அந்த ஒபிசிட்டி வருது, சோம்பல் தன்மை. இப்போ எல்லாம் இந்த லேப்டாப், சின்ன பிள்ளைகள் கூட கிரவுண்ட் சூப் போகிற கேம்ஸ் வீட்டிலேருந்து விளையாடினோம். அடுத்தது படிக்கிறது, ஜூம் கிளாஸஸ். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அது இன்னும் ஐசோலேஷன், வீட்டுக்குள்ளே இருக்கிறது, தனிமைப்படுத்துறது, அது எங்களோட உடல் பயிற்சி, உடல் ஆரோக்கியத்தை பெருசும் பாதிக்கப்பட்டு வேறு பிரச்சனை கொண்டிருப்பாக்குது. அது இன் ஃபியூச்சரில் எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக வரலாம். அதை நாங்கள் கன்சிடர் பண்ண வேணும். நிச்சயமாக. அதாவது அந்த அளவில் இறப்பை அலர்ச்சி குறித்து பல்வேறு விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு என்பது பாரம்பரிய சார்ந்த உணவாக இருப்பது மிக சிறந்தது. அதே போன்று எடுக்கக்கூடிய அளவு, நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்பதும் சரியான முறையில் காணப்பட்டால் இந்த இறப்பை அலர்ச்சியிலிருந்து எங்களை அதீதமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே போன்று அதிகமாக நீர் பருந்துவதும் சிறந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று பார்த்தால் நீங்கள் இந்த இறப்பை அலர்ச்சிக்கு மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருந்தால் கார உணவு, எண்ணெய் உணவு போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வது மிக மிக முக்கியமானது என்கின்றவாறு எங்களுக்கான அறிவுரையை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். அதே போன்று இந்த அறுசுவை உணவு, இயற்கை சார்ந்த பல்வேறு உணவுகள் அறுசுவையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனை நாங்கள் சரிவர எடுத்துக்கொள்வதன் ஊடாகவும் எங்களுடைய உடலை சீராக பாதுகாத்துக் கொள்ள முடியும். பொதுவாகவே காலநிலை என்பது எங்களுக்கு ஒவ்வொரு காலத்திற்கேற்ற காய்கறிகளை சரியாக கொடுக்கின்றது. அதை நாங்கள் சரிவர பின்பற்றினாலே எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் பேணக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. அதே போன்று பார்த்தால் பல்வேறு நோய்களிலிருந்து எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றுதான் இன்று நாங்கள் முழுமையாக பேசப் போகின்றோம். குறிப்பாக இந்த நீரிழிவு ஏற்பட்ட ஒருவருக்கு பல்வேறு சத்திர சிகிச்சைகள் ஏற்படக்கூடும் என்கின்றவாறு நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள். அந்த அளவில் அவர்கள் அதிலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? முக்கியமாக இது இன்றைக்கு நான் கதைக்க வேண்டிய விஷயம்தான். நீரிழிவு நோயாளர் எங்கள்கிட்ட வார நாங்கள் சர்ஜன்ஸ், நாங்கள் சத்திர சிகிச்சை நிபுணர்கள்ட்ட வார பேஷண்ட் ஏதாவது சத்திர சிகிச்சை சம்மந்தமாக வரும்போது ஏதோ ஒரு வழியில் அவர்கள் ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரலாம். நாங்கள் அந்த அவற்றை முதல் முக்கியமான ஏன் நீங்கள் என்ன பிரச்சனைலாம் கேட்டுட்டு அடுத்த கேள்வி, எந்த ஒரு சர்ஜனும் இதை அக்செப்ட் பண்ணுவினோம். அடுத்த கேள்வி நாங்கள் கேட்குறது எப்பவும் நீங்கள் டயபெட்டிக்கானு கேட்போம். ஏனென்றால் அது ஒரு இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஆள் வழிபாடுக உங்களோட பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்ட மாதிரி, பாஸ்போர்ட் இருக்கண்டா ஈஸி, இதாக்கண்டு விசா இருக்காண்டு அதை செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் நீரிழிவு இல்லைன்னு சொன்னால் நெகட்டிவ், நீரிழிவு இல்லைன்ற அந்த நெகட்டிவ் வேர்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு அது பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா நான் எப்பவும் அங்கேயும் வட்டி என்னவும் செய்யலாமன்ட்டு ஆப்ரேஷன் அங்கேயும் நீரிழிவு வைக்கினா சின்ன ஒரு லாம் போட்டு வெட்டுறண்டாலும் கிடக்க யோசிப்பேன், இது செய்யத்தான் வேணுமான்னு கூட யோசிப்போம். ஏன்னா உண்மையாக ஒரு அனுபவமான சர்ஜன் என்ன நாங்கள் அதில் கத்தி வச்சுட்டு போய் அந்த புண் மாறாட்டி எங்களில் தான் பழி வரும். அதாவது தங்களோட நீரிழிவை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டோம். நீரிழிவு ஒரு ஆளுக்கு இருக்கண்டா, ஆனால் பார்த்தீங்கன்னா நீரிழிவை இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டர். ஆனால் நீரிழிவு ஆக்களுக்கு தான் கூட சத்து சிகிச்சைக்கூடிய பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த நீரிழிவு உள்ள ஒரு ஆள் சர்ஜன்கிட்ட போகாமல் இருக்கணுமெண்டா நீங்கள் உங்களோட ஃபிசிஷியன் சொல்கிற அட்வைஸை சரியாக எடுத்து உடற்பயிற்சி, உங்களுக்குரிய நீரிழிவுக்குரிய உணவு வகையை சாப்பிட வேணும். நல்ல மன கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கிறதோட ஒழுங்காக மருந்துகளையும் இடத்துல இன்சுலினா வட்டவேட்டிஸ் எடுக்கிற மருந்துகளை ஒழுங்காக எடுத்து ஒழுங்காக டெஸ்ட் பண்ணவும் வேணும். கற்பனையில் நான் எல்லாம் ஒழுங்காக செய்கிறேன்னு எனக்கு நல்லா இருக்குன்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. ஒழுங்காக அவங்களோட
மந்த்லி டெஸ்ட்டோ ஒரு 3 மந்த்ஸுக்குரிய அந்த HbA1c அல்லது ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் அதுகளை செய்து உங்களோட நீரிழிவை கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்களா இருந்தால் நீங்கள் சத்திர சிகிச்சையில் எந்த ஒரு நீரிழிவின் காம்ப்ளிகேஷனுக்கையும் போக மாட்டீங்க. ஈவன் உங்களுக்கு கேட்ராக்ட் வராது, கண் பிரச்சனை வராது, கிட்னி ஃபெயிலியர் வர சான்ஸ் இல்லை, கால்களில் புண் வராது, விரல்கள் வெட்ட வேண்டி வராது, காலை இழக்க வேண்டி வராது. மற்றது நரம்பில் வரக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி என்கின்ற பிரச்சனை வராது. மற்றது வெஸ்குலர் ஹார்ட் அட்டாக் நீரிழிவால் எல்லாத்தையும் எல்லா உடனே இருக்க தலையிலேருந்து கால் மட்டும் எல்லா இடமும் பாதிக்கப்படலாம். நீரிழிவு நோய் அப்படியான ஒரு கண்டிஷன், அது நோய் அல்ல ஒரு கண்டிஷன். அப்போ நீரிழிவை நீங்கள் கண்ட்ரோலுக்கு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட எந்த ஒரு சர்ஜனோ எந்த ஒரு ஸ்பெஷலிட்டியும் வேறு போகிறது. அப்போ உங்களோட ஃபிசிஷியனோட மட்டும் நீங்கள் ஒழுங்காக நின்று கொண்டு ஃபிசிக்கலை நீங்கள் 3 மந்த்ஸில் 1 மந்த்துக்குள்ளே தான் பார்ப்பீங்களா. அப்போ நீங்கள் தான் முதல் கவனிக்கணும் உங்களை. யூ ஷுட் பி த டாக்டர் ஃபார் யுவர் செல்ஃப். நீரிழிவு உள்ளவர் நீங்கள் உங்களை ஒரு நாளும் பார்த்துக்கொள்ளணும். அதை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா இந்த எல்லாத்தையும் எல்லாம் பண்ணலாம். வரக்கூடிய அந்த மற்றது நீரிழிவால் சில பிரச்சனைகள் வந்துட்டுன்னு சொன்னால் காலில் விரைப்புத்தன்மை வந்துட்டு 15-20 வருஷத்துக்கு பிரச்சனை அதில் வரலாம். அப்படி வரைக்கும் நீங்கள் அதுக்குரிய பாதுகாப்போடய இருக்கணும். அப்போ காலில் எங்களுக்கு நடக்கும்போது உணர்ச்சி இல்லை, கீழே ஊசி குத்துனாலும் தெரியல, முள் குத்துனாலும் தெரியலையேண்டா, மற்றது வெயிலில் போய்க்க இவ்வளோ சூடு, தாரில் மணலில் இவ்வளோ சூடு இருக்குன்னு தெரியலையேன்னா நீங்கள் சும்மா நடந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொப்பளமாக எல்லாம் எரிஞ்சு போய் இருக்கும். எங்களுக்குன்னா சுட்டால் ஓடி போய் நிழலுக்கு ஓடிடுவோம். அப்போ மற்றது ஊசி குத்த தெரியும். நீங்கள் அதுக்குரிய மாதிரி சொக்ஸோ அதுக்குரிய பாதணிகளை போட்டு பாதுகாப்பாக இருக்க வேணும். அப்படியான உங்களுக்கு டேமேஜ் வரக்கூடிய மாதிரியான இடங்களையோ அப்படியான சிச்சுவேஷனுக்கு நீங்கள் போகாமல் இருக்கதான் நல்லது. இதுதான் பாதுகாப்பு. அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதால் வந்தால் பிறகு நீங்கள் படுற துன்பமும் நீங்கள் செலவழிக்கிறது அதால் அனுபவிக்கிறது, வேறு காலை இழக்கிறது, நீங்கள் காலை இருந்த அப்புறம் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் குடும்பத்தவர்கள் படுற அவதை, அவர்கள் கண்ணீர் விடுறது எல்லாம் பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஒன்று. அதுக்கெல்லாம் போக வேண்டாம் தயவு செய்து. நீரிழிவை வடிவாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபேமஸாக நான் சொல்கிறேன், இல்லை இந்த பேஷண்ட்ஸுக்கும் சொல்கிறேன். நான் இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமில் இருக்கிற பழைய கேப்டனாக இருந்து இப்போ ஒரு பெரிய பைட்டிவில் பவராக இருக்கிறார் போல் வாசிம் அக்ரம் உண்டு. அவர் வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் மெலைட்டஸோடு தான் உலகம் கிரிக்கெட் உலகத்தில் பரியாச்சு ஒரு நட்சத்திர வீரர். அப்போ அவரால் முடிவு, அவர் எத்தனை கண்ட்ரி போயிருப்பார், எவ்வளோ நேரம் கிரவுண்ட்ஸ் அனுப்பினோம், அது ஃபாஸ்ட் பவுலர். அப்போ இவ்வளவு பிரச்சனை, சாப்பாடுகள் எல்லாம் கண்ணாடி எல்லாம், எத்தனை பார்ட்டிக்கு போயிருப்பார், எத்தனை ஃபங்க்ஷன், எத்தனை கண்ட்ரி, எத்தனை கலாச்சாரம், எத்தனை ஹோட்டல். அப்போ அவரே யோசிக்க, அவரே தன்னை அப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்க. நாங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு எல்லா வசதியும் இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் ஒரே கலாச்சாரத்தில் பெரும்பாலும் இருக்கிறோம், கூட பயணங்கள் போகவில்லை. ஏன் உங்களால் முடியாது? அதை நான் கேட்குறது. இப்போ அது எல்லாரும் டாக்டர்ஸ்லையும் அந்த நோயிலையும் சில மருந்துகளையும் சில இதெல்லாம் போட்டு வர்றது, சில சந்தர்ப்பங்களை போட்டு வர்றது. அங்கே அந்த போய் விழுந்தன், அதில் வந்து நாய் கலைச்சி விழுந்து தான் எனக்கு இது வந்தேன்னு. ஆனால் அடிப்படை பிரச்சனை எங்கள்லாம் இருக்குது. நாங்கள் எல்லோரும் நாய்களை பட்டுப்பினோம், எல்லோரும் விழுந்திருப்பினோம், எல்லோரும் அச்சலம் பட்டுப்பினோம், எல்லாருக்கும் கால் கலட்ட வேண்டி வர்றதில்லை. நீரிழிவு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறார்கள், இன்ஃபெக்ட் ஆகி அதை கவனிக்காமல் அதை நெக்லிஜென்ஸ் பண்ணுறார்கள் தான் காலை வெட்ட வேண்டி வரலாம், விரல் எடுக்க வேண்டி வரலாம், புண் மாறாமல் கஷ்டப்படுவினோம். அப்போ இது நீங்கள் கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு டாக்டராக இருக்க வேண்டியது முக்கியம். அதில் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. இதில் டாக்டர் ஆதவன் வந்து போல பாஸ் பண்ணுறாருண்டு, இதுதான் உண்மை. இது பிட்டர் டுத்துன்னு சொல்லுவோம், ஒரு என்ன சொல்கிறது, கசப்பான உண்மை. நீரிழிவு நோயாளர்கள் தங்களை கண்ட்ரோல் பண்ணி தங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்க வேணுமென்று வடிவாக பிடிச்சி உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்க கண்ட்ரோல், சரியான முறையில் மருத்துவ இன்ஜெக்ஷனோ டேப்லெட் எடுக்கிறது, சரியான டைமில் அதை செக்அப், அது கட்டாயம் முக்கியம். அதில் செய்து உங்களோட ஃபிசிஷியன் அட்வைஸோடு இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் யூ கேன் வின் த கேம். நீங்கள் நீரிழிவை வெற்றி கொள்ளலாம். நிச்சயமாக. அதாவது நீரிழிவு நோயாளர்கள் வந்து சத்திர சிகிச்சையிலிருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை வந்து நீங்கள் கூறினீர்கள். மிக முக்கியமாக உணவு பழக்க வழக்கம், அதே போன்று உடற்பயிற்சி என்பதும் அவசியமான ஒன்று என கூறியிருந்தீர்கள். அதே போன்று பார்த்தால் நாங்கள் மாதத்திற்கு பரிசோதனை செய்வது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அப்போதுதான் எங்களுடைய நீரிழிவின் அளவை வந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதன் ஊடாகத்தான் நாங்கள் எப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், எந்த உணவை குறைத்துக் கொள்ள முடியும் என்கின்றவாறு நாங்கள் பல்வேறு
விடயங்களை பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்தால் வைத்தியர்களின் அறிவுரைகளை சரிவர பின்பற்றுதல் மிக அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று அந்த நோய்க்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளையும் சரியாக எடுத்துக்கொள்வது என்பது அவசியம் என இன்று எங்களுக்கு வைத்தியர் கூறியிருந்தார். இவ்வாறான விடயங்களை நீங்கள் அலட்சியம் இல்லாமல் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சத்திர சிகிச்சைக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் பொதுவாக எங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து நாங்கள் எப்படி கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் காணப்படுகின்றன, அதே போன்று ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாக பேசி வருகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் வைத்தியர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். அந்த அளவில் நீரிழிவு நோயாளர்கள் சத்திர சிகிச்சைக்கு செல்லாமல் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும், அதற்கான வழிவகைகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாக விரிவாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே போன்று சத்திர சிகிச்சைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானால் அதில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளிலிருந்து ஒருவர் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்? அதில் நாங்கள் தான் கூட ஈடுபட வேண்டி வரும். ஒரு நீரிழிவாளர் நல்ல கண்ட்ரோலாக இருந்தும் நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ வந்துட்டுன்னு சொன்னால் அதிலிருந்து மேற்கொண்ட காம்ப்ளிகேஷன்ஸ், உயிராபத்துகள், உடலில் உறுப்புகளை இழக்காமல் தடுக்கிறதுக்குன்னு சொன்னால் அதில் நாங்கள் கூட கவனம் எடுப்போம். நாங்கள் சொல்கிற அட்வைஸை தான் ஃபாலோ பண்ணணும். முதலாவதாக நாங்கள் இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொன்னால் நார்மல் ஆளுக்கு ஒரு சாதாரண ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னா இவர்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது அல்லது 2 ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். அதை அவர்கள் எடுக்க வேண்டி வரும். மற்றது அந்த நாட்களில் ஒரு சத்து சிகிச்சை நடக்கிறதோ அல்லது ஒரு வூண்டு ஏற்பட்டுச்சோ ஏதோ நடந்து அந்த பிரச்சனைகள் வரும்போது அவருடைய உணவு பழக்க வழக்கம் மிக 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 கண்ட்ரோல் பண்ண வேணும், கவனமாக இருக்க வேணும். மற்றது அந்த நாட்களில் டெய்லி அவர்களுடைய அந்த சுகர் லெவலை பார்க்குறது நல்ல. வீட்டிலே ஒரு அந்த பென் இருக்கலாம், வேணுமா டயபெட்டிக் ஆக்களுக்கு வீடுகளில் அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய மெஷின் இருக்கும். சுகர் லெவலில் அவர்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு காது பார்த்து குறித்து வச்சு என்ன நல்ல அந்த சத்து சிகிச்சைக்கு உட்பட்டவர்கள் அந்த காலப்பகுதியில். மற்றது அந்த ஓன் கிளீனிங் ஒரு சாதாரண ஆளுக்கு நாங்கள் சில எவ்ரி அதர் டே அல்லது 3 டேஸுக்கு ஒருக்கா ட்ரெஸ்ஸிங்கை போடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இவர்களுக்கு நாங்கள் டெய்லி வர சொல்லுவோம். சிலவில் அவர் அந்த அட்வைஸின் படி ஒன்றில் அவர்கள் போக முடியாமல் விடுதிகள் தங்கியிருந்து ஐவி இன்ஜெக்ஷன் மூலமாக ஊசி மூலம் ஏற்ற வேண்டி வரும். நாங்கள் டெய்லி வார்டில் வச்சு ட்ரெஸ்ஸிங் போட்டு அந்த வூண்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அனுப்புவோம். அந்த நாட்டில் அவர்கள் நான் வீட்டை போட்டு வீட்டிலேருந்து 1 நாளே வாரம் மட்டும் சொல்லக்கூடாது. அப்படியான இதில் அப்படியான அவர்கள் அந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேணும். டாக்டர்ஸுன்னு இப்போ நீரிழிவு நோயாளர்களுக்கு ஒரு உபாதை ஒன்று வந்துட்டுன்னு சொன்னால் டாக்டர்ஸ் சொல்கிறத அவர்கள் முழுமையாக அக்செப்ட் பண்ணி அதை ஆமோதித்து போவார்கள் இருந்தால் அதுலேருந்து காம்ப்ளிகேஷன்லாம் வெளியில் வர ஈஸியாக இருக்கும். பெரும்பாலும் நான் பார்த்துக்கிறேன் ஒரு நீரிழிவு நோயாளர் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட வேணும். மற்றது நாங்கள் டெய்லி ட்ரெஸ்ஸிங் போடணும், 3 நேரம் செக் பண்ணணும் என்று சொல்லி தன்னோடனே அது 2 விதமான பிரச்சனை. ஒன்று அட்மிட் பண்ண விருப்பம் இல்லை, வீட்டில் இருக்கணுன்ற ஒரு காரணம், வீட்டிலேருந்து செய்யலாத டாக்டர்னு கேட்பினோம். 2வது ப்ரைவேட் செக்டர்னால் பண பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஆனால் ஃபினான்ஷியல் இஷ்யூ பணம் சம்பந்தமான பிரச்சனை எங்களுக்கு ஏற்படக்கூடாது. ஏனென்றா உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குறது அடுத்த ஆப்ஷன் நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா ஆக்களுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே அட்மிட் பண்ணி அங்கே இருக்கிற சர்ஜனோ ஃபிசிஷியன் மூலம் நீங்கள் பார்க்க சொன்னால் அதுவும் விருப்பம் இல்லை. சில பேர் அது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அங்கே வாங்கினா அதுக்கும் வரையிடாது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னா பண வசதி இல்லை, வீட்டிலேருந்து வந்து போகும்போது தான் அந்த சில தங்களுடைய இதில் மாட்டிக்கொள்ளாமல் வரைக்கும் தான் பிரச்சனை கூடும். அப்போ இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீரிழிவு ஆளுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் பிரச்சனை இல்லாமல் தீர்த்து கொள்ளலாம். நிச்சயமாக அந்த சத்திர சிகிச்சைக்கு முகம் கொடுக்கக்கூடிய நீரிழிவு நோயாளர்கள் உணவு பழக்க வழக்கம், அதே போன்று பரிசோதனை, தினம்தோறும் பரிசோதனை செய்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. வைத்தியர்களிடத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பதும் மிக முக்கியமாக இருக்கின்றது. அப்போதுதான் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நீரிழிவு போன்றே மற்றொரு நோயாக புற்றுநோய் காணப்படுகின்றது. அதிலும் அதீத சத்திர சிகிச்சைகள் காணப்படுகின்றன. அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிகள் என்னவாக இருக்கின்றன? புற்றுநோயை பொறுத்தளவில் நாங்கள் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு சவால். அதை நான் அது போய் சொல்ல தேவையில்லை. எங்களோட ஃபேமிலியில் யாராவது ஒருவருடைய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு புற்றுநோய் இருந்தால் அவர்களுடைய ஃபேமிலியில் அவர்களுக்கு வரக்கூடிய வழித்தோன்றலுக்கு அந்த புற்றுநோய் வரக்கூடிய சார்ந்த ஜெனட்டிக் சம்பந்தமான நோய் கூடுதலாக எங்களோட நிறமுறுத்தங்கள், அதாவது எங்களை கருவில் இருக்கக்கூடிய பரம்பரை அலகுகள் மூலமாக கடத்தப்படுறது. அதை நாங்கள் சில முறையை தவிர்க்க முடியாது. அது வேறுனா வந்து தான் தீரும். ஆனால்
நாங்கள் இன்றைய இடங்கிற ப்ரோக்ராம் இதோட நியூ இயர் டே இன்றைய டே நாங்கள் கதைக்கிறேன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தடுக்கிறது இல்லை பிரச்சனையை மிகவும் காம்ப்ளிகேட் இல்லாமல் உயிராபத்து இல்லாமல் நாங்கள் அதுக்காக எப்படி வெளியில் வரலாம்ங்கிற பற்றி தான் நாங்கள் சிந்திக்கிறோம் வருமுன் காக்கிறது. அப்போ புற்றுநோயை வராமல் தடுக்க முடியாட்டி நாங்கள் என்ன செய்யலாம்னா புற்றுநோய் வரக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளவர்கள் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். நான் ஈவன் பிரஸ்ட் கேன்சர் பற்றி சொல்லியிருக்கிறேன். அம்மாக்கள் அம்மாண்ட சிஸ்டர்ஸ் இல்லை அம்மம்மாவுக்கு பிரஸ்ட்டில் கேன்சர் இருந்தால் அந்த பிள்ளைகள் அவண்ட பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் குறிப்பாக கூடுதலாக தங்களுடைய பிரஸ்ட்டில் அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் அது ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்களை போய் வரணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு ஆரம்பத்தை தேவையில் 45-50 வயதுக்கு பிறகு நீங்கள் மார்பக பரிசோதனை அதாவது சுய பரிசோதனை இருக்குது. மற்றது சில கிளினிக் இருக்குது ஸ்க்ரீனிங் உண்டு சில டெஸ்ட்டுகளுக்கு அதை செய்து எங்களுக்கு கேன்சர் இருக்குமான்னு செக் பண்ணிக்கொள்ளணும். அது முக்கியம். அப்போ ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலாம். டிடெக்ட் பண்ணினா ஏர்லியாக எந்த ஒரு புற்றுநோயும் டிடெக்ட் பண்ணப்பட்டால் கண்டுபிடிக்கப்பட்டால் 100% இல்லை ஆல்மோஸ்ட் 99% அதை ஃபுல்லாக க்யூர் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ அதில் தைராய்டு, மார்பு புற்றுநோய், தோலில் வரக்கூடிய புற்றுநோய்கள், மற்றது விதையில் வரக்கூடிய புற்றுநோய்கள் ஆண்களுக்கு, அப்படியான பல புற்றுநோய்கள் இருக்குது. ஈவன் இரைப்பை புற்றுநோய், குடலில் வரக்கூடிய குடலில் வரக்கூடிய புற்றுநோய்கள், கோலோனிக் கேன்சர் எல்லாம் அந்த ஈசோஃபேகல் கேன்சர் ஏர்லி ஸ்டேஜ்ண்டா அந்த பகுதியை அந்த செக்மெண்ட்டை நாங்கள் கம்ப்ளீட்டாக சத்திரிச்சு அகற்றுவதன் மூலம் 100% புற்றுநோயிலிருந்து விடுபடலாம். அப்போ ஆனப்படியினால தான் புற்றுநோய் என்கின்ற விஷயத்தில் நான் புற்றுநோயை தடுக்கிற பற்றி கதைக்க மாட்டேன். புற்றுநோயை ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறது கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டுகள் பரிசோதனைகளுக்கு நீங்கள் உங்களை உட்படுத்த வேணும். அந்த புற்றுநோய்க்குரிய ரிஸ்க் இருக்கிறார்கள். மற்றது ஒரு ஏஜுக்கு பிறகு எல்லாரும் சேர்த்தான் வேணும். குறிப்பாக புற்றுநோய் சிறுவர்கள் இளைஞர்களை விட இளம் வயதினை தவிர வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் புற்றுநோய்கள் கூடுதலாக ஏற்படுறது. உலகளாவியான நடந்த எல்லா ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. அப்போ நாங்கள் ஒரு 55-60 வயதுக்கு பிறகு வந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்களுடைய ஏதாவது புற்றுநோய்கள் இருக்கா இல்லை அதுவும் ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி இருந்தால் கட்டாயம் அதுக்குரிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை உங்களுடைய வைத்தியருடைய ஆலோசனைப்படி செய்ய வேண்டும். அதுக்காக தேவையில்லாமல் பயந்து கூடுதலாகவும் செய்யக்கூடாது. ஓவராக போய் ஒரு சில எக்ஸ்ரேகள் தேவையில்லாமல் மேமோகிராம் என்கின்ற ஒரு எக்ஸ்ரே நாங்கள் பிரஸ்ட் மார்பை எக்ஸ்ரே மூலமாக கதிர்வீச்சு மூலமாக படம் எடுத்தால் அதை மேமோகிராம் பார்க்குறது. தேவையில்லாமல் ஏர்லி ஸ்டேஜில் செய்யக்கூடாது. ப்ரெக்னென்ட் மதர் செய்யக்கூடாது. ஆஃப்டர் 55 தான் செய்ய வேணும். அதுவும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாத ஆட்கள் ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா செய்தால் காணும். ஒவ்வொரு வருஷம் செய்ய தேவையில்லை. ஆனால் ஒருக்கா செய்து சஸ்பிஷியஸாக இருந்து உங்களோட மருத்துவ நிபுணர் சொன்ன நெக்ஸ்ட் இயர் திருப்பி செய்ய வேண்டாம் செய்யத்தான் வேணும். அப்போ சில டெஸ்ட்டுகளும் உங்களுக்கு ஆபத்தை தரலாம். தேவையில்லாமல் கதிர்வீச்சு சிடி ஸ்கேன் எல்லோரும் வந்து சார் சிடி ஸ்கேன் செய்து பார்ப்போம் டாக்டர் எனக்கு சிடி ஸ்கேனின் சைட் எஃபெக்ட் தெரியாது. ஒரு எக்ஸ்ரேண்ட 400 மடங்கு கதிர்வீச்சு இருக்குது அதில் சிடி ஸ்கேனில். அப்போ சும்மா சிடி ஸ்கேன் நாங்கள் செய்யக்கூடாது. அப்போ அதெல்லாம் நீங்கள் ஆலோசனைப்படி தேவை இருந்து அதால் பெனிஃபிட் கூட இருக்குமென்னு தான் நாங்கள் செய்வோம் முடியும். அதால் நிலைமை பெனிஃபிட்ஸும் பார்க்க தீமை கூடுமாக இருந்தால் பேட் எஃபெக்ட்ஸ் கூடுமாக இருந்தால் செய்யக்கூடாது. அந்த டெஸ்ட்டாலே சில கேன்சர் வந்துடும் சில கதிர்வீச்சுகளால். அப்போ நீங்கள் அதுதான் நான் முக்கியம். ஏர்லி டிடெக்ஷனுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போகணும். உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் புற்றுநோய்க்குரிய உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியோ இல்லை உங்களோட வேறு கூறு இருந்தால் அது நீங்கள் அது போகணும். அது குறிப்பாக மார்பு புற்றுநோய் நான் சொல்கிறேன். இப்போ பெண்களில் மரி பண்ணாமலோ அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாவிட்டால் கட்டாயம் நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. குழந்தைகள் கிடைத்து பால் ஊட்டின தாய்மார்களும் பார்க்க குழந்தைகள் இல்லாத பெண்களுக்கு மரி பண்ணாமலோ இருக்க குழந்தைகள் இல்லாமல் இருக்குமா இருந்தால் அவர்களுக்கு ரிஸ்க் கூட. அப்படியானவர்கள் சில ஹோமோன் ட்ரீட்மெண்ட் எடுத்தவர்கள் அவர்களுடைய ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி இருந்து இல்லை ஒபிசிட்டி இல்லை அப்படியான கட்டாயம் அந்த குறிப்பிட்ட புற்றுநோய் தனியாக ஒரு புற்றுநோய் மட்டும் குறிப்பிடாது. எந்த புற்றுநோயாக இருந்தாலும் அதுக்குரிய டெஸ்ட்டுகள் நான் செய்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் செய்ய வேணும். அது சொல்கிறது ஆரம்பத்திலேயே புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய பரீட்சை. ஆனால் அதை அந்த ப்ரோக்ராமுக்காக போய் வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். நிச்சயமாக இந்த புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிப்பதின் ஊடாக அதற்கான சரியான தீர்வை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறியிருந்தீர்கள். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். இன்று நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியம் குறித்த பல்வேறான விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவில் இறப்பை அலட்சி அதே போன்று நீரிழிவு இருந்தாலும் கூட சத்திர சிகிச்சையிலிருந்து எங்களை நாங்கள் எப்படி பாதுகாப்பது, அதே போன்று புற்றுநோய் இருந்தாலும் சத்திர
சிகிச்சைக்கு செல்லாமல் எங்களுக்கான முன்கூட்டிய வழிமுறைகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாக விரிவாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் அதீதமாக நாங்கள் ஒரே இடத்திலிருந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நீர் எவ்வளவு தூரம் எங்களுடைய உடலுக்கு தேவையானது என்கின்றவற்றில் நாங்கள் அலட்சியமாக செயற்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதில் மிக முக்கியமாக ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது மலச்சிக்கல். அது பின்னராக பல்வேறு விடயங்களை எங்களுடைய உடலில் மாற்றம் பெற செய்கின்றது. இதற்கான காரணம் என்ன? நீங்கள் இது பற்றி கூறுங்கள். அது ஒரு முக்கியமான நீங்கள் முதல் ஆரம்பத்தில் நாங்கள் இரைப்பை உணவு குழாயின் மேல் பகுதியில் இருக்கிற இரைப்பையை பற்றி கலைச்சோம், இரைப்பை அலட்சியை பற்றி. இப்போ அந்த உணவு குழாயின் அடிப்பகுதி வெளியேற எங்களோட கழிவு வெளியேறுகின்ற மலவாசலும் மலவாசலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் கன்சிப்பேஷன் மலச்சிக்கல் முக்கியமானது. இந்த மலச்சிக்கல் மலக்குடல் அல்ல மலவாசலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் பெறலாம். மலச்சிக்கல் நாங்களால் எங்களோட பழக்க வழக்கத்தால் ஏற்பட்டு அதால் வேறு பிரச்சனைகள் வரலாம். அப்போ ரெண்டு பிரச்சனையும் இருக்குது. மலச்சிக்கலை நாங்கள் உருவாகி கொண்ட வேண்டாம். உடம்பில் ஒரு வருத்தம் இல்லாமல் எங்களோட பழக்க வழக்கத்தால் நீங்கள் சொன்னீங்கள் நீர் அருந்தாது பழங்கள் சாப்பிட்றது. நீங்கள் முதல் நல்ல இதில் சொன்னீங்க டயபெட்டிக் டைமில் ஒரு விஷயம் எங்களுக்கு ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பழம் தான் அவைலபிள். அந்த காலத்துக்கு ஏற்ற அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பழம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா வெளிநாட்டிலேருந்து ஆப்பிளை கொண்டு வந்து தான் சாப்பிட்றோம். ஆப்பிள் கொண்டு வந்து இங்கே சாப்பிட்றோம். ஆனால் எங்கள் நாட்டில் வளரும். ஆனால் ஆஸ்திரேலியா இருக்கிற ஆப்பிளை இங்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ அதை பதப்படுத்தி என்னென்ன அடித்து எப்படி கொண்டு வந்து குடிக்கணும். ஆனால் எங்களை வீட்டு முற்றத்தில் இருக்கிற மாம்பழத்தை அணில் சாப்பிட்டு போகுது, காகம் சாப்பிடும். அதில் இருக்கிற பழங்களை நாங்கள் எடுத்து பக்கம் பண்ணி சாப்பிட்ற அளவில் இப்போ நாங்கள் இல்லை. அது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற பிரச்சனை இல்லை. அப்போ அந்த பழங்களை நாங்கள் சாப்பிடாம விட்டது பெரிய பிள்ளை. அதுலேயும் நாங்கள் தேவையில்லாமல் காசை கொடுத்து எங்களுக்கு ஒவ்வாறு சில பழங்களை சாப்பிட பார்க்குறோம். பழம் வேண்டாம் இல்லைன்னு கேட்குறப்ப ஆப்பிள் ஒன்று சாப்பிட்லாமா டாக்டர்? அவன் இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷில் அன் ஆப்பிள் டே கீப் த டாக்டர் வேன்னு சொல்லிட்டான். ஏன்னா இங்கிலீஷில் பழமொழி அவங்களோட பழத்தை வச்சு. அப்போ அதை தமிழில் சொன்னால் ஒரு மாம்பழம் ஒரு நாள் சாப்பிட்டா டாக்டரை வெளியில் வரவிடாதுன்னு சொல்லலாம் நாங்கள். அதே மாதிரி நாங்கள் எங்களோட நாட்டுக்கும் எங்களோட ஊருக்கு நாங்கள் தொழில் சம்பந்தமாகவோ திருமணமான பெண்களோ அல்லது அரசியல் சூழ்நிலைகளாலேயோ இப்போ அல்லது உலகமயமாதல்கின்ற குளோபலைசேஷன் என்கின்ற அந்த இதுக்குள்ள எங்களோட நாடு முறைப்பட்டதால் நாங்கள் இப்போ எங்களோட பயணங்கள் வாழ்க்கை முறைகள் வாழ்விடங்கள் எல்லாம் மாறி வேறு நாடுகளில் வேறு கிளைமேட்டில் வேறு உணவு பழக்கங்களோடு வாழ்கிறோம். அப்படி வரும்போது நாங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேணும். ஆனால் எங்களுடைய பழக்கங்களையும் மாற்றாமல் இருக்கணும். இது நான் ஏன் இப்போ சொல்ல வரேன்னா இதுவும் இரைப்பை மாதிரி மலச்சிக்கல் மலக்குடலும் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடோட நேரடியாக தொடர்பாக இருக்குது. அப்போ நீர் அருந்துகிற தன்மையில் குறையக்கூடாது. குறைந்தது 2.5 லிட்டர் 2.5 லிட்டர் ஒரு நாளை குடிக்க வேண்டும். எங்களோட மற்றது பழங்கள் சேர்த்துக்கொள்வது. உணவில் நார்த்தன்மையான பொருட்களும் பழங்கள் சேர்த்துக்கொள்ள முக்கியம். அதுவும் உங்களோட நாட்டில் உங்களோட ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு உட்பட்ட கடையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் சாப்பிட்டா நல்ல அந்த 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 சுற்று வட்டாரத்தில் 30 கிலோமீட்டருக்குள்ளேன்னா தான் எங்களுக்கு 24 கிடைச்ச பழம் கிடைக்கும். ஈவன் யாழ்ப்பாணத்தில் போய் நான் கொழும்பில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டோம்னா அதில் பிரச்சனை இருக்கலாம். இந்த யாழ்ப்பாணத்து கருத குழம்பு நாங்கள் அங்கேருந்து கொண்டு வந்து கொழும்பில் சாப்பிடும்போது அது யாழ்ப்பாணத்தில் இருந்து சாப்பிட்ற மாதிரி வராது. அதுண்ட கொண்டு வரைக்கும் நாங்கள் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கோ அது அந்த டைம் போனதால் அதுண்ட சுவையோ அதுண்ட தன்மைகள் மாறலாம். அது கூட பிரச்சனை இருக்கலாம். அது மாதிரி வேறுநாட்டு பழங்கள். அப்போ உங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய பழங்களை உங்களோட உணவில் சேர்த்துக்கொள்ள. நான் குறிப்பாக சொல்ல மதியம் சாப்பிட்டா பிறகு ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம், இரவில் பப்பாளி பழம் சாப்பிடக்கூட. இந்த மலச்சிக்கலுக்கு அது குறிப்பாக நல்ல. மற்றது மலச்சிக்கல் வந்துட்டால் உடனடியாக நீங்கள் போய் உணவு பழக்க வழக்கத்தால் மாட்டாட்டி அதை போய் பார்க்க வேணும். ஏனென்றால் சிலவேளை மலச்சிக்கல் ஒரு மலக்குடலில் ஏற்பட்ட ஒரு கேன்சரோ புண்ணோ இல்லை ஃபிஷர் இல்லை மூலம் போன்ற ஒரு கண்டிஷனின் வெளிப்பாடாமல் இருக்கலாம். ஆனபடினால் அதையும் பார்க்க வேணும். இந்த உணவு பழக்கத்தோடு செய்யக்க உங்களுக்கு இது அவ்வளவு சந்தேகமாக இருக்குது. எனக்கு என்னுடைய சாப்பாட்டு முறை நல்லா இருக்குது அப்படி இருந்தும் எனக்கு இது இருந்தால் போல் உணவு மலச்சிக்கல் வருதுன்றால் கட்டாயம் உடனடியாக வைத்திய ஆலோசனை செய்ய வேணும். அப்போ அந்த ஒரு கொலனோஸ்கோப்போ அல்லது நாங்கள் சிக்மோடோஸ்கோப் அல்லது ஸ்கோப் இருக்குது ப்ரோக்டோஸ்கோப்னு அந்த மலவாசலை பார்க்கக்கூடிய ஸ்கோப்ஸ்ன்னா அதை விஷுவலைஸ் பண்ணுற ஒரு டியூப் மூலமாக கேமரா மூலமாக பார்க்குற விஷயம் உண்டு. அதை செய்தோம்னா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இந்த மலச்சிக்கல் ஏதாவது நோயின்றி அறிகுறியான்னு நான் கண்டுபிடிக்கலாம். அதுவும் ஏர்லியாக போனீங்கன்னா நான் புற்றுநோய்க்கு சொன்ன மாதிரி ஏர்லியாக போய் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சர்ஜரி இல்லாமல் அல்லது சின்ன சின்ன ப்ரொசீஜரோட மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு சொல்கிறது.
பெரும் ஒரு பெரிய பாரிய சர்ஜரி செய்யாமல் மேஜர் ஆப்ரேஷன் செய்யாமல் மைனர் ப்ரொசீடியர் மூலமாக அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். உணவு பழக்கத்தை மாற்றி அதை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. மற்றது மலச்சிக்கல் உங்களுக்கு மனச்சிக்கலையும் நித்திரையின்மையும் உண்டாக்கும். அது உங்களோட சோஷியல் லைஃப்லையும் உங்களோட டென்ஷன் ப்ரெஷர் பேருந்து அது வேறு பிரச்சனை கொண்டு வரும். கன பேருக்கு ஒரு ப்ரெஷரோ வீட்டில் ஒரு பிரச்சனைகளோ அல்லது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கோபம் தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், வீட்டில் குழந்தைகளோட மனைவியோட கொஞ்சம் அவர்களுக்கு இடையில் பிரச்சனைகள் வருதுன்னா மூல காரணம் மூலமாக இருக்கலாம். அதாவது மலச்சிக்கல் மலவாசல் இருக்கக்கூடிய பிரச்சனையால் அவர் அதை வெளியில் சொல்லாமல் அது வேறொரு வெளிப்பாடாக கூட வரலாம். அது மனநோயாளர் மாதிரியே ஆக்கி போடலாம். அப்படின்னால அதையும் நீங்கள் ஆரம்பத்திலே அதுக்குரிய பரிகாரம் செய்ய வேண்டும். முக்கியமான தீர்வு உங்களை உணவு பழக்கம். நான் திருப்பி அதை தான் கொண்டு முடிக்கிறேன். ஆரம்பம் துவங்கினதும் இறைப்பைக்கு உணவு பழக்கம், முடிக்க அதெல்லாம் செய்கிறோம். மறுபடியும் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நிச்சயமாக. அதாவது மலச்சிக்கல் பல பாரதூரமான விடயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் அடுத்தபட்சமாக இந்த மூலம் என்கின்ற ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மலச்சிக்கலின் ஊடாக மூலம் ஏற்படக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? மூலவல ஹெமராய்ட்ஸ் என்று சொல்லுவோம், பைல்ஸ் என்று சாதாரண இங்கிலீஷில் சொல்லிவிடும். இது ஒவ்வொரு டிகிரிஸில் இருக்குது. அது ப்ளீட் பண்ணுற அளவுக்கு அல்லது அந்த மூலம் வெளியில் மலவாசலுக்கு வெளியில் இருக்குமா அல்லது பெயினாக இருக்குது, ப்ளீடிங் ரத்தப்போக்கு ஏற்படும் இருந்தால் கட்டாயம் சத்த சிகிச்சை இல்லை ஏதோ ப்ரொசீடியர் செய்ய வேண்டி வரும். ஆரம்ப கட்டத்தில் அந்த கிரேட் 1 கிரேட் 2 என்கின்ற கேட்டகரியில் வரும்போது நாங்கள் சாதாரணமாக அவருடைய உணவு பழக்க வழக்கம் வாழ்க்கை முறைகள் மாற்றங்கள் மூலமாகவே அந்த இதை நாங்கள் ட்ரீட் பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணலாம். அது ஒரு பெரிய அது கேன்சரோ அல்லது ஒரு பாரதூரமான பிரச்சனை நாங்கள் அதை எடுக்க தேவையில்லை. ஸ்டேஜ் 1 அதாவது கிரேட் 1 2 3 4 இருக்குது. அதில் ஃபஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி அதுகள் நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் ஆல்டர் பண்ணி அவர்கிட்ட லைஃப் ஸ்டைல் உணவு பழக்கங்களை மாற்றி ஒரு சில லக்ஸேட்டிவ்ஸ் மலத்தை இலவாக கழியக்கூடிய லக்ஸேட்டிவ்ஸ்ன்றது கூட இலவாக மலம் கழியக்கூடிய முறையில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் சிரப் மூலமாக நாங்கள் அதை ட்ரீட் பண்ணலாம். அதில் சில பாணிகள் அது களிம்புகளை அப்ளை பண்ணுறது கொடுப்போம். ஆனால் சர்ஜரிக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போன்னா ப்ளீடிங் இருக்குது, அந்த ப்ளீடிங்கால் ஆளுக்கு பிரச்சனை இருக்கும். மற்றது பெயின், மற்றது அந்த மூலமோ அந்த ஹெமராய்ட்ஸ் வெளியில் சில பேருக்கு மலவாசலுக்கு வெளியில் சரியாக அவருக்கு உட்கார முடியாமல் கூட இருக்கலாம். அப்படியான பிரச்சனையில் நாங்கள் அதை சர்ஜரி செய்ய வேண்டி வரும். அப்போ அது மற்றது அது ஒரு பெரிய ஏன்னா ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அது கொஞ்சம் இமோஷனலால் அந்த பேஷண்ட்டுக்கு அது ஒரு சைக்காலஜிக்கலான தாக்கத்தை விட தான் கூட காட்டும். அதில் இப்போ கையில் ஒரு லம்போ பெயினோடு இருக்கிற பார்க்க மலவாசலில் சின்னொரு கட்டி இருக்கிறது கற்பனையில் அவர்கள் இமோஷனலாக பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். இந்த பேஷண்ட்ஸ் அது ஒரு நாங்கள் சொல்லினா பிறகு கும்பிட்டுட்டு போவினோம். அது வரைக்கும் அது பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி தான் வேணும். அப்போ உடனடியாக அதை தீர்த்து போடும். இல்லாட்டி உங்களை ஃபிசிக்கல் இல்னஸ்மாக உங்களை மென்டல் இல்னஸ் பர்சனாகி போடும். அதான் நான் பார்க்குறேன். மலச்சிக்கல் நீங்கள் வச்சுக்கொண்டு கனால் இருக்கக்கூடாது. அதை ஒரு டாக்டரோட போய் ஃப்ரீயாக கதைச்சி அதுக்குரிய தீர்வை உடனடியாக எடுத்துட வேணும். அது சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயம், அது பெரிய விஷயமே இல்லை. அது சர்ஜரி கூட ஒரு சிம்பிள் சர்ஜரி 1 டே கேரில் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக அதற்கான சரியான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வதனூடாக அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னவாக இருக்கின்றன, அதிலிருந்து எங்களை பாதுகாப்பது எப்படி, அது வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாக கூறியிருந்தீர்கள். ஒரு புதிய ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த அளவில் நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? மகளை சொல்ல அறிவுரைனா இப்போ என் சொந்த அனுபவத்தில் நான் இப்போ இவ்வளோ காலம் ஒரு சதவீதம் ஒர்க் பண்ணிக்க வார பேஷண்ட் அரசாங்க வைத்தியசாலை இருக்கலாம், தனியார் வைத்தியசாலை இருக்கலாம், பொது இடங்களில் கலைக்கிறாக்களோட பார்க்க நோய்களால் வரக்கூடிய பிரச்சனை பார்க்க நோய்களோட சம்மந்தப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகளால் தேவையில்லாத அவருடைய சிந்தனை ஓட்டங்கள் கற்பனையால் அது சைக்காலஜிக்கலான இமோஷனலாக உருவாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் கூட மாதிரி தெரியுது எனக்கு. அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சாப்பிட கொஞ்சம் மிக்கல் வருது, அதில் சாப்பிட்டா அப்புறம் கொஞ்சம் நேரத்து பிறகு ஒரு வயிற்று நோய் வரணுன்னா உது இறைப்பையில் கேன்சர் பக்கத்து வீட்டாக்களை சொல்லிடுவோம். இப்படி ஒரு ஆளுக்கு வந்தால் அவர் கேன்சர் செத்துன்னு சொல்லிவிட்டால் இவர் அது கேன்சர்னே டிசைட் பண்ணிடுவேன். சில பேஷண்ட் வரைக்கும் எங்கள்கிட்ட வரைக்கும் இது எனக்கு கேன்சர் தான் டாக்டர் பாருங்க என்ன ஸ்டேஜ் செய்யாலும் ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன அப்படி கிட்ட 2 வாரம் வந்தேன் ஆப்ரேட் பண்ணி பார்த்தா என்ன டாக்டர் எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குண்ணா அவ்வளோ அது
எங்களுடைய நாங்கள் படித்த ஒரு எங்களோட அறிவு எங்களோட கல்வி அறிவு நிறைய ஹை கம்பேர்ட் டு அதை சில கண்ட்ரீஸில் இவ்வளவு கல்வி அறிவு இல்லைன்னா ஃப்ரீ எஜுகேஷன் நான் கவலைப்படுறேன் நான். அப்போ அப்படி அந்த இதை நீங்கள் கட்டாயம் கரெக்ட் பண்ண வேணும். கொஞ்சம் இப்போ அந்த விஷயத்தை ஒரு விஷயம் நடந்தால் அது நீங்கள் ஈவன் கூகுளில் கூட பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு டிசீசன் இது தந்தால் போய் வாய்ச்சி பார்த்தா தெரியும் இது என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்னு. அது உண்டு. மற்றது ஸ்ட்ரெஸ், தேவையில்லாமல் ஓட்டம், ஒரு கொஞ்சம் இருந்து சிந்திக்க வேணும். விரலுக்கேற்ற வீக்கம் இருக்க வேணும். நீங்கள் உங்களோட படிக்கிறீங்க, உங்களோட ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேறு வருமானம், அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் எப்பொழுது ஒரு பயணமோ அதில் வச்சுக்கொள்ளலாம். ஆனால் உங்களோட லைஃப் ஸ்டைலில் பெரும் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடாது. அது சத்த சிகிச்சைக்கு மட்டுமில்லை பிரச்சனைகளை கொண்டது. உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களோட தகுதிக்கு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தேவைகளை வச்சுக்கொள்ளணும். தேவைகளை கூட்டிக் கொள்ள வேணும். அதால் தான் பிரச்சனை கூடுது. ஏன்னா தேவைகள் கூடினா கூட பணம் தேவைப்படும். இப்போ இந்த கூட பணத்தை தேடி ஓட வேண்டி வரும். அப்படி ஓட பிரச்சனைகள் வரும். நிம்மதி இருக்காது, நித்திர கொள்ளாது. நீங்கள் என்னத்துக்காக பணத்தை தேட வரைக்கணும் அது இல்லாமல் போகலாம். ஆனபடினால உங்களோட தேவைகள் உங்களுடைய பிரச்சனை நீங்கள் ஆராய்ச்சி முடிவெடுக்க வேணும். அது சம்பந்தமான நிபுணர்களோட போகணும். நாங்கள் வீடு கட்டினா வீடு கட்டுத ஒரு இன்ஜினியர் தான் போகணும். அது போய் ஒரு மெக்கானிக்கிட்ட போய் கேட்கக்கூடாது. கார் மெக்கானிக்கிட்ட போய் எங்களை வீடு எப்படி கட்டி தருவீங்கன்னு கேட்கக்கூடாது. மற்ற டாக்டர்கிட்ட போய்க்க நீங்கள் ஒரு ஃபிசிஷியன்கிட்ட போகிறதுக்கு என்ன தேவை, சர்ஜன்கிட்ட என்ன போகணும், எல்லா தேவை இல்லாதவே கதைக்க தேவையில்லை. மற்றது மெடிக்கல் நாலேஜ் குறைஞ்ச ஆக்கள், கொஞ்சம் ஓவராக பிரசங்கத்தனம் உள்ள ஆக்களோட போய் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகணும். அது காமன் திங்ஸை நீங்கள் காய்க்கலாம். அரசியல் காய்க்கலாம். அப்போது அது பொழுதுபோக காய்க்கிற விஷயம் தானே அரசியல் எல்லாம். மற்றது ஒரு சமயம் சம்மந்தமாக காய்க்கிறோன்னா போய் காய்க்கலாம். ஒரு சமயோட காய்ச்சி அதை ஆலோசனை எடுத்து அது மெடிடேஷன் அதுகள் மனதுக்கு நல்ல மெடிக்கல் அண்டு வரைக்க மெடிக்கல் சயின்ஸ் உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு ஈவன் டாக்டர்ஸ்லேயும் கூட இப்போ சில பேஷண்ட்டை வந்து நான் ரிஃபண்ட் பண்ணி வேறாட்டா இருப்பேன். அந்த விஷயம் எனக்கு அதில் பாண்டித்தியம் இல்லை. நான் ஒரு சத்து சிகிச்சை போட்டேன்னா ஒரு தடிமேல் காய்ச்சலோட வரைக்கும் எனக்கு இப்போ தெரியாது கொரோனாவா இல்லை சும்மா தடிமேலான்னு தெரியாது. நான் உடனே அது சம்மந்தமான ஃபிசிஷியன்ட்டாக அனுப்புறேன். அது என்னோட வந்த பேஷண்ட்டு தெரியும். ஆனபடியாக இது வந்து ஒபியஸ். இது காமன் சென்ஸ். இப்படி வளர்ந்த நாகரீகமடைந்து இவ்வளோ எடிக்குவேட்டடான டைமில் நாங்கள் போய் சும்மா அது சம்மந்தமாக ஒன்றும் தெரியாது சொல்கிற கேட்டு அதுலேயே ஒரு கற்பனை உலகத்தில் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ் ஆகி இது வெரி இமோஷனல் ஆகி தரக்கூடாது. மற்றது எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய பழக்கவழக்கங்கள், எங்களுடைய கல்ச்சரை பெரும்பாலும் கடைப்பிடிக்க பாருங்க. எப்பாலும் இருந்துட்டு நாங்கள் ஃபங்க்ஷனு போகிறோம். இப்போ இது டிவி ப்ரோக்ராம் நான் என்ன கல்ச்சர்னா வேட்டி இதோட வேலை இல்லாது. இது ஒரு டாக்டர் என்னைக்கு அந்த டாக்டருக்குரிய அந்த யூனிஃபார்ம் அது இருக்க உடம்பு அதுக்குரிய அதை அந்தந்த இதில் நாங்கள் அந்த நேரத்துக்கு பாவிச்சுக்கணும். ஆனால் சடுதியாக பெரும் மாற்றங்களுக்கு போயிடாதுங்க தேவையில்லாமல். ஆனபடியாக அந்த பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள், உங்களுடைய சமய விழாக்கள், உங்களுடைய அதுகளை பெரும்பாலும் கடைப்பிடிக்க வேணும். கடவுள் நம்பிக்கை இருக்க வேணும். கப்பம் ஃபெய்த் இருக்க வேணும். அதில் அது எந்த மதமாகவும் இருக்கலாம். நீங்கள் உங்களோட மதத்தையும் உங்களோட கடவுளையும் வடிவாக நம்புங்கோ, மற்ற மதத்தினர்களை மதியுங்கோ. அதுதான் இது எல்லா நாடுகளிலும் இருக்கிற பிரச்சனை. இப்போ எங்களோட நாடு மட்டுமில்லை, எந்த நாட்டை எடுத்தாலும் மதத்தாலையும் இனத்தாலையும் ஆளையால் குரோதமும் சண்டையும் பிடிச்சி கடைசியில் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனபடியாக இனிமேல் இந்த வருஷத்தில் நியூ இயரில் நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவெடுப்போம். உங்களுடைய ஒரு கடவுள் இருக்கிறார் கட்டாயம். அதில் நான் 100% இல்லை 200% சொல்லுவேன், 1000 மடங்கு சொல்லுவேன். கடவுள் ஒரு ஆள் இருக்கிறார். அவரை உங்களை அவன் அந்த சமய முறைப்படி நடவுங்கோ, மற்ற சமயத்தில் மதியுங்கோ, பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்க பாருங்க. பிரச்சனைகளில் நல்ல விஷயங்களை படித்து கொள்ளுங்கோ. எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவெட கேட்க அது சம்மந்தமான ஒரு புத்தகத்தை வாசித்தோ விஷயத்தை அறிஞ்சோ அது சம்மந்தமான நிபுணர்கிட்ட அட்வைஸ் எடுத்து அதன்படி போய்ங்கன்னா அது மெடிக்கல் மட்டுமில்லை, இந்த விஷயத்தையும் இந்த ஆண்டில் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று கூறி இந்த ஆண்டு எல்லோருக்கும் நல்லது அமையட்டுக்கும். இந்த உலகத்தில் அமைதியும் சமாதானம் நிலைக்க வேண்டும். எங்கள் நாட்டிலையும் எல்லாம் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நிகழ்ச்சியை நாங்கள் ஆரோக்கியமாக முடித்துக் கொள்வோம். நிச்சயமாக 2023ஆம் ஆண்டின் முதல் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ்வது, எவ்வாறான வழிவகைகளை கடைபிடிப்பதின் ஊடாக உளம் சார்ந்தும் சரி உடல் சார்ந்தும் சரி ஆரோக்கியமான மனிதராக வாழ முடியும் என்பது குறித்து இன்றைய தினம் எங்களுக்கு பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். அவருக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம்.
இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஆரோக்கியமான மனிதராக எப்படி வாழ்வது, ஒரு நோய் ஏற்பட்டால் அதிலிருந்து எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அதற்கான வழிவகைகள் என்னவாக இருக்கின்றன, மிக முக்கியமாக உணவு, உடற்பயிற்சி, அதே போன்று பாரம்பரியமான விடயங்களை கடைபிடிப்பது, ஒரு நோய் ஏற்பட்டாலும் மருத்துவரின் ஆலோசனை என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக கூறப்படுகின்றது. இன்றைய தினம் நாங்கள் பல்வேறு விடயங்களை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். அதே போன்று இந்த 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வருடமாக அமைய வேண்டும் என ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்திக் கொண்டு மற்றொரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.